உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் ரிஷபம் ராசியின் குருபெயர்ச்சி ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பத்தில் எவ்வளவுதான் வருமானம் வந்தாலும் எங்கே போயிற்று, எப்படி போயிற்று என்று வியக்கும் வண்ணம் கைப்பணம் கரையும். உத்தியோகம் காரணமாகவோ அல்லது வேறு காரணங்களுக்காகவோ கணவர் அல்லது மனைவி குடும்பத்திலிருந்து தற்காலிகமாக பிரிந்திருக்க நேரிடும். வரவை விட செலவுகளே அதிகமாக இருக்கும். கருத்து வேற்றுமையினால் கணவன் மனைவியரிடையே அந்யோன்யம் குறையும். நெருங்கிய உறவினருடன் பகையுணர்ச்சி மேலிடும். திருமண முயற்சிகளில் தடங்கல்கள் உண்டாகும். வர்ணை நிர்ணயிப்பதில் தவறுகள் ஏற்படக்கூடும். பூர்வீக சொத்து சம்பந்தமாக நீதிமன்றம் செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். உத்தியோகம். ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானையும் ராகுவையும் குரு பகவான் பார்ப்பது ஜோதிட விதிகளின்படி மிகவும் அனுகூலமான கிரகநிலையாகும். குருவின் சுப பார்வைக்கு அளவற்ற சக்தி உள்ளது. பணிச்சுமை அதிகமாக இருப்பினும் நிர்வாகத்தினரின் பாராட்டுதல்கள் பணிகளில் உற்சாகத்தை அளிக்கும். பலருக்கு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கும். தற்காலிக பணியாளர்கள் நிரந்தரம் செய்யப்படுவார்கள். வெளிநாடு சென்று சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தால் இப்போது முயற்சிக்கலாம். தொழில் வியாபாரம். குரு பகவானின் இந்த மாறுதல் உங்களுக்கு சிறந்த யோக பலன்களை அளிக்கக்கூடிய மாறுதலாகும். ரிஷபராசிக்கு மிதுனம் வாக்கு மற்றும் குடும்பம் ஆகியவற்றை குறிக்கும் இடங்களாகும். மிதுனத்தில் அமர்ந்துள்ள குரு பகவான் தனது 9ஆம் பார்வையாக கும்பராசியில் இணைந்துள்ள சனி பகவானையும் ராகுவையும் பார்ப்பது ராஜயோகத்தை குறிக்கிறது. சந்தைகள் நல்ல லாபம் கிடைக்கும். புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு ஏற்ற தருணம் அது. கூட்டாளிகள் ஒத்துழைப்பார்கள். கலைத்துறையினர். குரு பகவானின் மிதுனகால சஞ்சார காலம் உங்களுக்கு சிறந்த யோக காலம் என்றே கூற வேண்டும். புது வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வருமானம் உயரும். மக்களிடையே புகழ் ஓங்கும். அரசியல் துறையினர். மிதுன ராசியில் அமர்ந்து பாகிஸ்தானத்தில் அமர்ந்துள்ள சனி பகவான் மற்றும் ராகுவை தன் சுப பார்வையினால் பலப்படுத்துவதால் மேல்மட்ட தலைவர்கள் உங்கள் ஆதரவை நாடி வருவார்கள். கட்சியில் செல்வாக்கும் ஆதரவும் பெருகும். உங்கள் அரசியல் வாழ்க்கையில் பொன்னான தருணம் இது என்பதை குரு பகவான் சுட்டிக்காட்டுகிறார். மாணவ மாணவியர். மிதுனம் கல்விக்கு அதிபதியான புதனின் ஆட்சி வீடாகும். அங்கு குரு அமர்ந்து சுபபலத்துடன் திகழ்வதால் படிப்பில் ஆர்வம் மிகும். ஆசிரியர்களின் உதவி கிடைக்கும். உயர்கல்விக்கு நிதியுதவி தேடி வரும். உயர்கல்விக்கு உங்கள் விருப்பம் போல் இடம் கிடைக்கும். விவசாயத்துறையினர். குரு பகவானின் மிதுன ராசி சஞ்சார காலம் நல்ல விளைச்சலையும் வருமானத்தையும் பெற்றுத்தரக்கூடிய காலகட்டமாகும். வயலை பார்த்தாலே உங்கள் மனம் குளிரும். அந்த அளவிற்கு பயிர்கள் செழித்து வளரும். பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெற வழிவகுக்கும் ஆண்டு இது. பெண்மணிகள். குரு பகவான் உங்களுக்கு ஆதரவாக இந்த ஆண்டு முழுவதும் சஞ்சரிப்பதால் மன நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் அளிக்கக்கூடிய ஆண்டாகும். எண்ணங்கள் யாவும் நிறைவேறும். விவாகத்திற்கு காத்துள்ள பெண்களுக்கு நல்ல வரன் அமையும். வேலைக்கு முயற்சிக்கும் பெண்களுக்கும் நல்ல வேலை கிடைக்கும். பரிகாரம். வியாழக்கிழமைகளில் அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் நெய் தீபம் ஏற்றி வைப்பது நலம் பயக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.